Hi friends, welcome to Manvasan channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோங்க. சிக்கன் 65 கிடையாதுங்க, சிக்கன் பக்கோடா. அது எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கேங்க. நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் பெசரி விடுங்க. பெசரிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இந்த சிக்கன் எடுத்து போட்டு வேக வைக்கலாங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெந்தால் போதுங்க. சிக்கனு ரொம்ப வேக தேவையில்ல. அவ்வளோதாங்க. இது மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம இதை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாது. நீங்கள் கறி குழம்பு வச்சிங்கன்னா அதில் கூட வச்சுக்கலாம். இல்லைனா சூப்பு, சிக்கன் சூப்பு செஞ்சிங்கன்னா அதில் கூட சேர்த்து சூப் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த கறியை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து லைட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. அதுவும் நல்லா ஹெல்த்தியான சூப் மாதிரி குடிக்கலாம். நம்ம முன்னாடியே நம்ம மசாலாலாம் சேர்த்தனால அப்படியே கூட குடிக்கலாங்க. சிக்கன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் திரும்பவும் அந்த சிக்கனில் 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ சாட் மசாலா சேர்க்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் கெட்டி தயிராக சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் காரம் அதிகமாக தேவைன்னாலும் நீங்கள் கூடுதலாக மிளகா பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நான் திட்டமாக காரம் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் பக்கோடா சொன்னேன் இல்லைங்களா, கடலை மாவு சேர்த்து செய்கிறதுனால இது பக்கோடா. இப்போ நீங்கள் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வேணும்னா இன்னும் கூடுதலாக கடலை மாவு சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். நான் திட்டமாக மொறு மொறுன்னு வேணுன்றதுனால திட்டமாக சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டங்க. இது அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். வானலில் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி சிக்கனில் நம்ம எல்லா மசாலாவும் கலக்கும்போது தண்ணி ரவை கூட சேர்க்கக்கூடாதுங்க. கரெக்டாக அந்த தயிரில் இருக்கிற ஈரப்பதமே போதும் நமக்கு. சிக்கனை போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலா எதுவுமே உதிராமல் இருக்கும். அப்படி இருந்து உதிராதுங்க. ஏன்னா நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலா உதிர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. நீங்கள் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா கலர் பொன்னிறமாக ஆகட்டங்க. நீங்கள் நார்மலாக சிக்கன் 65 போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே கறி ஒரு மாதிரியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு போட்டதுனால நல்லா சூப்பராக இருக்குங்க, மொறு மொறுன்னு. இது மாதிரி பக்கோடா போட்டு நீங்கள் சாம்பார் சாதம், ரசத்துக்கெலாம் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள். நான் கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்கவே இல்லை. சூப்பரான கலரில் வந்திருக்குது பாருங்கள். இன்னும் நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலந்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.